பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனம் 10. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். ஓய்வு நாள் என்பது என்ன என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் 7ஆம் நாள் சனிக்கிழமை அதுதான் ஓய்வு நாளாக இருந்தது. அந்த ஓய்வு நாள் எல்லா ஜனங்களும் தேவாலயத்தில் சென்று அங்கே வேத வசனத்தை கேட்பதும் தேவனை ஆராதிப்பதுமாக அந்த நாளை அவர்கள் முன்குறித்து வைத்திருந்தார்கள். ஆகவே தான் 7ஆம் நாள் சபை என்று சொல்லி இன்றைக்கு அந்த சபை இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கிருந்தாலும் தேவாலயத்திற்கு போவது அவருடைய வழக்கமாக இருந்தது. ஆகவே தான் இவர் இந்த தேவாலயத்திற்கு அவர் சென்றார். சென்றுகிற பொழுது அங்கே அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். வேத வசனத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டிருந்தார். வேத வசனத்தை அவர்களுக்கு அவர் சொல்லுகிறவராக இருந்தார். இன்னொரு இடத்துல மார்க்கில் வாசிக்கிறோம், அவர் போதகம் பண்ணுற பொழுது எல்லோராலும் புகழப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்களுக்கு புரியும் விதமாக மிக அழகாக நேர்த்தியாக சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே எல்லாராலும் புகழப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கும் ஆண்டவராகிய இயேசு மிக அருமையாக நேர்த்தியாக சுவிசேஷம் அறிவிக்க முடிந்தது, போதகம் பண்ண முடிந்தது. பேதுரு என்ற ஒரு மனிதனுக்கு, இதே போல் அந்திரேயா என்ற ஒரு மனிதனுக்கு, தனித்தனி மனிதனுக்கும் அவரால் போதகம் பண்ண முடியும். திரள் கூட்ட மக்களுக்கும் போதகம் பண்ண முடியும். வேதபாரகருக்கும் ஒரு போதகம் பண்ண முடியும். பரிசேயருக்கும் ஒரு போதகம் பண்ண முடியும். இப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணுவதில் மிகவும் வல்லவராய் காணப்பட்டார். ஆகவே தான் அவர் ஜனங்களால் புகழப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அவருடைய போதகம் மிகவும் நேர்த்தியாக இருந்த காரணத்தினால, எல்லோருக்கும் புரியும் விதமாக இருந்த காரணத்தினால அவருடைய வார்த்தை எல்லோருக்கும் சென்றடைந்தது. 5000 பேருக்கும் அவர் மிக நேர்த்தியாக போதகம் பண்ண மிகப்பெரிய வல்லமை பெற்றிருந்தார். ஆகவே திரள்கூட்ட மக்களுக்கும் அவர் போதகம் பண்ணவரால் முடிந்திருந்தது. எல்லோரும் புரியும் விதமாக, எல்லோருக்கும் விளங்கும் விதமாக வேதத்தின் வெளிச்சத்தை, வேத வெளிப்பாட்டவர் மிக அழகாக நேர்த்தியாக சொன்னார். ஆகவே தன்னுடைய போதகம் இந்த சமுதாயத்தையோ அல்லது வம்சாவழிகளையோ அல்லது பாரம்பரியத்தையோ சார்ந்திருக்காமல் வேத வாக்கியத்தின்படியாக இருந்தது. தேவன் விரும்புகிற தேவனுடைய வாக்குத்தத்தின்படியாக, தேவனுடைய வாக்கியத்தின்படியாக அவருடைய போதகம் இருந்ததுனால அவருடைய பிரசங்கத்தை ஜனங்கள் கேட்டார்கள். ஆனால் வேதபாரகரும் மத போதகர்களும் அவருடைய பிரசங்கத்திற்கு எதிர்த்து நின்றார்கள். காரணம், அவர்கள் வேதத்தை பின்பற்றாமல் சடங்காச்சாரத்தை பின்பற்றினார்கள். வேதத்தை பின்பற்றாமல் தங்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றினார்கள். வேதத்தை பின்பற்றாமல் அவருடைய பழக்க வழக்கங்களை பின்பற்றினார்கள். ஆகவே தான் அவர்களை ஆண்டவராகிய இயேசு கடிந்து கொண்டார். எங்கெல்லாம் அவர் பிரசங்கம் பண்ணுகிறாரோ அங்கெல்லாம் வேதபாரகரும் பரிசேயரும் அவரை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக சென்றார். அவர்களை பார்த்து மாயக்காரரே என்று மிக கடுமையான வார்த்தையை கூட அவரால் பயன்படுத்த முடிந்தது. காரணம், வேதத்தை மிக நன்றாக அறிந்திருந்தார். இந்த நாட்களில் அநேகர் வேதத்தை திருத்தி போதிக்கிறதை பார்க்கிறோம், தவறானதை போதிக்கிறதை பார்க்கிறோம், தவறான உபதேசங்களை சொல்வதை பார்க்கிறோம். கிருபை என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை, ஒரு அருமையான வார்த்தையை வைத்துக்கொண்டு இன்றைக்கு மனுஷனை எதையும் செய்யலாம், சினிமா பாட்டை சபைகளில் பாடலாம் என்கிற அளவுக்கு இன்றைக்கு வந்துவிட்டது. இன்னும் என்ன வருமோ சிலருக்கு தெரியாது. காலம் மிகவும் கொடுமையாக இருக்கிறது. ஆக இந்த நாட்களில் நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே யார் பிரசங்கினாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது அல்ல, அவைகளை ஆராய்ந்து நிதானித்து வேதத்தின்படியாக இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு வசனத்தை வைத்து பிரசங்கம் பண்ணுற பொழுது அதற்கு முன்னதாக பின்னதாக உள்ள கண்டென்ட்டை படிக்கணும், அதனுடைய கலாச்சாரத்தை படிக்கணும், எதற்காக இந்த வார்த்தை சொல்லப்பட்டது என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு வசனத்தை திரித்து மிக மோசமான நிலைமையில பிரசங்கம் பண்ணுகிற அநேகரை நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே ஆண்டவராகிய இயேசு மிக நேர்த்தியாக பிரசங்கம் பண்ணினார். ஆகவே இது ஜனங்களுக்கு பிரயோஜனமாகவும், மதவாதிகளுக்கு அது கொடூரமாகவும் அல்லது மதவாதிகளுக்கு எதிராக இருக்கிறது போலும் காணப்பட்டது. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு அவர்களை கடிந்து கொண்டு அவர்களையும் சரிப்படுத்த விரும்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவருடைய போதகம் அநேகரை ஆச்சரியப்படுத்தது, அவருடைய போதகம் அநேகரை தட்டி எழுப்பியது, அவருடைய போதகம் அநேகரை எழுச்சியுரை செய்தது, அவருடைய போதகம் அநேகருக்கு புரிய வைத்தது. இன்றைக்கி நாமும் அநேகருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து அறிவிக்கிறோம், வேத வாக்கியத்தை குறித்து அறிவிக்கிறோம். அவைகளை எப்படியாக அறிவிக்கிறோம் என்பது மிக முக்கியம். அவர்களுக்கு சார்ந்தபடியாக அல்ல, அவர்களுக்கு விருப்பப்படியாக அல்ல, வேத வெளிச்சத்தை வேதத்தின்படியாகவே அவர்களுக்கு நாம் அறிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கலாம், சிலர் ஆதரவு தெரிவிக்கலாம், அது நமக்கு முக்கியமல்ல. ஆனால் வேதத்தில் உள்ளதை உள்ளபடி நாம் போதிக்க
நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் பொழுது வேதத்தின்படி சரியாக போதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு மிக நேர்த்தியாக செய்தார். எல்லாரும் புகழப்பட்டார். பொதுமக்கள் எல்லா இடத்துல வந்து சத்தியத்தை அறிந்து கொண்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் மதவாதிகள் மட்டும்தான் அவரை எதிர்த்து நின்றார்கள். அதற்காக அவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. தொடர்ந்து அவர் ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் தீவிரமாக செயல்பட்டார். நாமும் வேதத்தை சரியாக நிதானித்து போதிக்க பழக்கப்படுவோம். கர்த்தர் நமக்கு அவர்களுடைய கிருபைகளை கொடுப்பாராக. ஆமேன். பரிசுத்த பிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய போதகம் அநேகருக்கு ஆச்சரியம் உண்டாக்கிறது. அநேகரால் புகழப்பட்டீர் ஆண்டவரே. நாங்களும் உடைய வசனத்தை போதகம் பண்ணுகிற பொழுது, பிரசங்கம் பண்ணுகிற பொழுது ஞானமாய் போதிக்க வேண்டிய கிருபைகளை தாரும். இவ்வளவு கருத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.